அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மாசி மாதத்துடைய மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி தினமும் கூடி வரக்கூடிய அற்புதமான ஒரு யோகமான ஒரு நாளுடைய பதிவு பார்க்க போகிறோம். பொதுவாகவே மாசி பௌர்ணமி தினம் அன்னைக்கு யார் ஒருத்தங்க விரதங்கள் இருந்து நம்ம வழிபாடு பண்ணுறோமோ சிவ தீட்சதை பெற்ற பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா இந்த நாளுக்கு ஆன்மீக ரீதியாக நிறைய ஒரு விசேஷங்கள் இருக்குது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாடுகளும் நமக்கு சகல நன்மைகளையும் நிச்சயமாக பெற்றுத்தருங்கிறது தான் நியதி. அப்படிப்பட்ட நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், குறிப்பாக பண கஷ்டங்கள் தீரணும், தன தானியத்துக்கு ஒரு வேளை அன்னத்துக்கு என்றைக்குமே சாப்பாட்டுக்கு குறைவே இருக்கக்கூடாது. நமக்கு எதையே கஷ்டப்படணும்னு இருந்தால் கூட நமக்கு அந்த உணவு பஞ்சம் இருக்குது பார்த்திங்களா, அது வீட்டில் இருக்கவே கூடாது. எப்பயுமே சாப்பாட்டுக்கு குறைவே இல்லாமல் நம்ம வீடானது என்றைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கணும். பணப்புழக்கம் நல்லபடியாக வரணும், வருமானங்கள் எல்லாமே பெருகணும் அப்படின்னு நம்ம நாளைய தினம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம். இந்த பரிகாரத்தை நம்ம சொல்லக்கூடிய சூக்ஷ்மமான நேரத்தில் இந்த சூக்ஷ்மமான பொருளை மட்டும் உங்கள் வீட்டு அரிசி பானையில் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் முழுவதுமே நமக்கு அந்த தனம் தானியம் நல்லபடியாக ஒரு வருமானங்கள், பணங்கள், செல்வம் இது எல்லாமே பெருகிக்கொண்டே இருக்குங்கிறத ஐதீகம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். பொதுவாகவே பௌர்ணமியுடைய வழிபாடுகள் எல்லாமே பௌர்ணமி நமக்கு எப்போ அந்த வானத்தில் தெரியுதோ அந்த நேரத்தில் செய்கிறப்ப தான் முழு பலன்கள் கிடைக்கும். நமக்கு நாளைக்கு அந்த மகம் நட்சத்திரம் காலையில் 8:17 மணிக்கு துவங்குது. நமக்கு பௌர்ணமி திதி நாளைக்கு மாலையில் ஒரு 6:28 மணிக்கு, அதிகபட்சமாக ஒரு 6:30 மணிக்கு நமக்கு வானத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்படி முழு பௌர்ணமி வரக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் மிகுந்த ஒரு சக்தி கொண்ட ஒரு பலன்கள் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு மகம் நட்சத்திரமும் இருக்குது, இந்த பௌர்ணமியும் சேர்ந்து இருக்குது. அப்படி சேர்ந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றுறது கூட ஒரு 6:30 மணிக்கு மேலே நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றுனீங்கன்னா இந்த 2 திதி ப்ளஸ் அந்த நட்சத்திரம், இந்த 2தோடைய அந்த பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்முடைய சேனலுடைய பதிவுகள் இதுவரைக்கும் நீங்கள் மாசி மகத்துடைய யாரும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எல்லா வீடியோவையும் பார்த்து நிச்சயம் பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த நாளில் நம்ம எந்த ஒரு சின்னதான ஒரு விஷயங்கள் செஞ்சாலுமே நமக்கு அதீத பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அந்த வகையில் நாளைக்கு நம்முடைய வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம். ஏன்னா பௌர்ணமி அப்படின்னாலே சந்திர பகவான் தான். நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய அரிசி பானை எப்பயுமே சந்திர பகவானுக்கு அந்த உரிய ஒரு பொருள் அரிசி தான். உங்கள் வீட்டில் சமைக்கிற அந்த அரிசி பச்சரிசியாக இருக்கட்டும், புழுங்கல் அரிசியாக இருக்கட்டும், அப்படி இந்த அரிசி பானைக்குள்ளே இந்த சூக்ஷ்மமான பொருளை நம்ம வச்சாலே போதும். பொதுவாகவே மகாலட்சுமிக்கு யோகம் கொண்ட பொருட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சங்கு முதற்கொண்டு நமக்கு நிறைய அப்படியே ஒவ்வொரு விஷயங்களாக அப்படியே உப்பு, மஞ்சள், அப்படி நிறைய ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் சூக்ஷ்மமான வெள்ளை நிற பொருட்கள் இருக்குது. ஏன்னா நாளைக்கு முழு பௌர்ணமி நாட்களில் வெள்ளை நிற பொருட்களால் நம்ம பண்ணுறப்ப நமக்கு சந்திர பகவானுடைய அந்த அனுகிரகம், மகாலட்சுமியுடைய அனுகிரகம், இது எல்லாமே நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சி குடும்பத்தில் இதுவரைக்கும் பண கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இனிமேட்டு வாழ்க்கை முழுக்க பண கஷ்டமே இல்லாமல் நல்லபடியாக வீட்டில் பணங்கள் எல்லாம் புழங்கி நல்லபடியாக செல்வம் பெருகி வருவதற்கு நாளைக்கு ராத்திரி வந்திருக்கக்கூடிய 8 to 9 சந்திரஹோரை. பொதுவாகவே சந்திரஹோரை அப்படின்னாலே நமக்கு அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் அந்த நேரத்தில் நமக்கு அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, ராத்திரி 8 to 9 அந்தந்த நாளுடைய ஹோரை இருக்கும். நாளைக்கு திங்கள் கிழமைங்கிறப்ப சந்திர பகவானுடைய அந்த ஹோரையானது அதுவும் கரெக்டாக பௌர்ணமி வரக்கூடிய இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் நமக்கு ராத்திரி வரக்கூடிய 8 to 9 இந்த நேரத்தில் ஏற்கனவே ஒரு தீப வழிபாடுகள் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, நீங்கள் அதையும் செஞ்சுட்டு கையோட நல்ல ஆத்மார்த்தமாக வேண்டி நல்ல சந்திர பகவானுக்கு உரிய அந்த அரிசி பானைக்குள்ளே மகாலட்சுமிக்கான இந்த ஒரு பொருட்கள் எல்லா பூஜையிலையுமே கண்டிப்பாக நம்ம கோமதி சக்கரம் வச்சுருப்போம். சின்ன சக்கரம் இல்லாட்டி பெரிய சக்கரம் எதுவாக இருந்தாலும் சின்னதான ஒரு கோமதி சக்கரம், இதோடு கூட ஒரே ஒரு சோழி, இது எல்லாமே மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருட்கள். உங்கள் பூஜையில் நீங்கள் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அந்த பூஜையிலேருந்து நம்ம எடுத்து உங்கள் வீட்டோட அரிசி பானையில் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இதில் ஒரே ஒரு ரூபாய் நாணயம், இப்போ உங்கள் கிட்ட வெள்ளி காயின் இருக்குது அப்படின்னா இந்த வெள்ளி காயின்
இந்த கோமதி சக்கரம், அந்த சோழி, இந்த 3 பொருட்களையுமே அப்படியே ஒன்று முடிச்ச மாதிரி கட்டி வைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அப்படியே உங்களுடைய அரிசி பானைக்குள்ளே நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டி நீங்கள் போடலாம். இப்போ எங்கள் வீட்டில் இந்த கோமதி சக்கரம், சோழி இதெல்லாம் எதுவுமே இல்லை, வெள்ளி காயின்லாம் எதுவுமே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க ஒரே ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு, இந்த 3 விஷயங்கள் மட்டுமே போதுங்க. உங்கள் வீட்டில் ஜாதிக்காய் இருந்ததுன்னா தாராளமாக ஜாதிக்காய் நம்ம எடுத்துக்கலாம். அதோட மஞ்சள், ஒரே ஒரு குண்டு மஞ்சள் இல்லாட்டி விரலி மஞ்சள், இதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே மகாலட்சுமிக்கு உரிய ஒரு விசேஷமான பொருட்கள். இப்போ நம்ம சொல்லுகின்ற கோமதி சக்கரமும் நமக்கு அந்த சோழி இல்லாத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களில் கிராம்பு, ஏலக்காய், ரூபாய் நாணயம், அப்படி இல்லாட்டி மஞ்சள் எடுத்துக்கலாம், ஜாதிக்காய் எடுத்துக்கலாம். இதில் நம்ம சொல்லக்கூடியதில் ஏதாவது ஒரு 3 பொருட்கள் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு, ஆனால் நாணயம் நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்படி இருக்கிறப்ப இந்த ஏதாவது ஒரு 3 பொருட்கள் மட்டும் எடுத்து சின்னதான வெள்ளை கலர் துணி இருக்குதுன்னா அது நல்ல ஒரு சின்ன முடிச்சு போட்டு உள்ளே வைக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு துணியெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க சின்ன ஜிப்லா கவரில் வைக்கலாம். இல்லாட்டி சும்மாவே நீங்கள் அப்படியே அந்த அரிசி பானைக்குள்ளே நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டி அரிசி பானைக்குள்ளே இந்த சந்திர ஹோரை நேரத்தில் சந்திர பகவானை வேண்டி இந்த அரிசி பானையில் 8 to 9 அந்த நேரத்தில் உள்ளுக்குள்ளே வச்சு அதற்கு மேலே அரிசி அப்படி போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா நம்ம உள்ளே வச்சுருக்கிறது நீங்கள் யாருக்கிட்டேயுமே சொல்லவே வேணாம். இது ஒரு சூக்ஷ்மமான ஒரு பரிகாரம். அதனால் அப்படி ரகசியமாகவே உங்கள் வீட்டில் நீங்கள் அப்படி செஞ்சுருங்க. இப்படி நம்ம செய்வதன் மூலமாக நீங்களே இந்த ஒரு மாதம் மட்டும் செஞ்சுட்டு அடுத்த பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நல்லபடியான ஒரு பணப்புழக்கம், பணம் பெருகி அப்படியே கொட்டி அப்படியே லட்சமும் கோடியுமா நமக்கு வரணும்னு தேவையே இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு என்ன பணம் வேணுமோ, இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக இருக்கட்டும், ஒரு அன்றாட தேவைகளுக்கு அந்த ரொட்டீனுக்கான ஒரு பணப்புழக்கம் என்றைக்குமே வீட்டில், அதுவும் குறிப்பாக பெண்கள் கையில் பணம் இருக்க அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு பலம். அதனால தான் எப்பயுமே பணம் மகாலட்சுமி ஓட ஒரு அம்சம் சொல்கிறோம். அதனால தான் இந்த பெண்கள் கையில் பணம் ஒரு குடும்பத்தில் இருக்க அந்த வீட்டுக்கு நல்லபடியான பணங்கள் எல்லாம் பெருகும், செல்வம் பெருகும்னு சொல்கிறோம். அதனால் இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகார முறையை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் நாளைக்கு ராத்திரி 8 to 9 செஞ்சு பாருங்கள். இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லபடியாக பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஒவ்வொரு மாதம் கோமதி சக்கரத்தை நீங்கள் எடுத்து சுத்தப்படுத்தி கழுகிட்டு நீங்கள் அதனால் திருப்பி சுவாமிக்கிட்ட வச்சு வேண்டிட்டு திருப்பி அதையே நம்ம அரிசி பானைக்குள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம வைக்கக்கூடிய அந்த நேரமும் அந்த பௌர்ணமி திதி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. மற்ற பிரகாரம் ஒரு முறை நீங்கள் இந்த கோமதி சக்கரம், இந்த சோழி வாங்கினாலே நமக்கு தாராளமாக போதும். ரூபாய் நாணயம் நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்கும். மாதம் மாதம் இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை பௌர்ணமி நாட்களில் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் பணமானது என்றைக்குமே கையில் இருந்துக்கிட்டே இருக்கும், பணமும் பெருகிக்கொண்டே இருக்கும். இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சந்திர பகவானே போற்றி இல்லாட்டி சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அற்புதமான நாமத்தை, மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் சந்திரனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.